ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் காஃபியோட ரெடி ஆயாச்சு சமையல் கட்டுக்கு. அதுக்கு இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கும் செய்யலான்னு ஐடியா பண்ணி கிழங்க வேக வச்சுட்டு அது வெந்து வரங்காட்டியும் நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். அது உருளைக்கிழங்கு வெந்து வரங்காட்டியும் இந்த வெங்காயம் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சாச்சு. கிழங்கு பண்ணுறப்ப கடலை மாவு தேவைப்படும். இந்த மாதம் நான் கடலை மாவு அரைக்கலை, டிமார்ட் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். அதை எடுத்து அதுக்கான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு வெந்து வரங்காட்டியும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பூரிக்கு மாவும் பிசைஞ்சிட்டேன். வெறும் தண்ணியும் உப்பும் போட்டு தான் பிசைஞ்சேன். அதுக்கிடையில் அந்த விசில் சத்தம் அடங்கங்காட்டியும் காய்கறி எல்லாமே இதுக்கு கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதையும் எடுத்து மசித்து வச்சாச்சு. கடலைப்பருப்பை நான் இது வெங்காயத்துக்கூடையே போட்டுக்கிறது. இது கடலை மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். இதில் ஜீரகம் போடலாம், சோம்பு போடலாம். நான் எதுவுமே போடல இன்றைக்கி. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு இதில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம். அது பாதி வெந்து வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உப்பும் போட்டாச்சு, தேவையான அளவு மூடி வச்சாச்சு. நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு ஒரு செகண்ட் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றப்ப நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை அதில் ஊற்றிக்கலாம். அதுவும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுட்டு அதுவும் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக தான் வச்சுருந்தேன், ரொம்ப கெட்டியாக வைக்கல. இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு மொதல் நாளே வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா மார்னிங்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி அவ்வளோதான், பூரி ரெடி ஆயிடுச்சு. காலையில் பூரியும் கிழங்கும் செய்யலாம். நான் காலையில் சாப்பாடுக்கு ரெடி பண்ணோன்னே கோயில்லேருந்து பிரசாதம் கொடுத்து விட்ருந்தாங்க, வெண்பொங்கல். சரி அதையே வச்சு இன்றைக்கி ஓட்டிடலான்னு நான் அதையே ஓட்டிட்டு மற்றவங்களுக்கு மட்டும் பூரி சுட்டு கொடுத்தாச்சு. நான் பூரி மாவில் தொட்டு தேய்க்க மாட்டேன், எண்ணெயில் தொட்டு தான் தேய்ப்பேன். அப்போ தான் அந்த பூரி நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் அந்த எண்ணெயில் அந்த மாவுத்தூள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டே மார்னிங். பால் உர ஊற்றிடலாம், தயிர் இல்லை. அந்த கம்பு மாவெல்லாம் நிறைய கம்பு கஞ்சியெல்லாம் குடிக்கிறதுனால தயிர் தீர்ந்துடுதுன்னு சொல்லிட்டு காலையிலே உர ஊற்றிட்டோம்னா நைட்டு உள்ளே தூக்கி வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. இதுதான் கம்பு கஞ்சி மீதி இருந்தது, அதை எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கும் தயிர் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி இந்த மில்கி மிஸ்ட்டில் தான் இன்றைக்கி வாங்கினோம். அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுதான் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு. தேங்க்யூ.